தமிழகத்தில் இன்று 27 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சாலையில் தேங்கிய மழைநீர். தண்ணீரை அகற்றக் கோரி பொதுமக்கள், வியாபாரிகள் சாலை மறியல். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரான கட்சி காங்கிரஸ். பீகார் மாநில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் ஆன்லைனில் பங்கேற்பு. அதிகாரிகள் நேரில் சென்று பங்கேற்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் வரவு வைக்காத தமிழக அரசால் வேதனை. விவசாயிகள் குற்றச்சாட்டு. மே 20ஆம் தேதி தொடங்குகிறது சென்னை ஐஐடி நடத்தும் சர்வதேச கலாச்சார மாநாடு. தமிழ்நாட்டு கலையும் சேர்க்கப்படும் என ஐஐடி இயக்குனர் காமகோடி தகவல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சிக்கு கடுமையாக உழைத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள். சென்னையில் பாராட்டு விழா நடத்த முடிவு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர 1,80,000க்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம். முதல் சுற்று கலந்தாய்வு ஜூன் 10 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் மின்கம்பம் தீப்பிடித்ததால் பயணிகள் ஓட்டம். ஓட்டுநர்கள் பேருந்துகளை சாதுரியமாக எடுத்துச் சென்றதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. ஆனைமலை வனப்பகுதியில் குடும்பமாக தூக்கம் போட்ட யானை கூட்டம். ரம்மியமான வீடியோ காட்சி வெளியீடு.